இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ வந்து ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி எடுக்கப்பட்டது. ஸோ இந்த வீடியோ ஒரு 5 விதமான சூப்பரான சினிமாட்டிக் ஷாட் தான் கன்வெர்ட் பண்ணுறது. அதாவது இப்படி இருக்கிறத நம்ம வந்து இப்படி ஜூம் பண்ணி எடுக்கலாம், இப்படி சைட்லேருந்து வந்து எடுக்கலாம், அப்புறம் இப்படி சரிச்சு வச்சு எடுக்கலாம். இந்த மாதிரி சூப்பராக வந்து எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போகிற ஆப் என்னென்னு பார்த்தீங்கன்னா கைன்மாஸ்டர் ஆப்பு. வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ப்ரிவியூ பார்ப்பீங்க, அதுக்கப்புறம் ஒரு எடிட்டிங் பார்ப்பீங்க, அப்புறம் ஒரு ப்ரிவியூ பார்ப்பீங்க, அப்புறம் எடிட்டிங் பார்ப்பீங்க. டிஸ்கிரிப்ஷனில் டைம் கொடுத்துருக்கேன், ப்ரிவியூ 1 ப்ரிவியூ 2ன்னு. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. கைன்மாஸ்டர் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு மீடியா அப்படின்னு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நான் அந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். மாற்றி செலக்ட் பண்ணிட்டேன். ஓகே, செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு அதை டெலிட் பண்ணிடலாம். ஓகேவா? இதில் இருக்க ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து எங்கனக்குள்ளே எனக்கு வீடியோ வேணும் அப்படின்னு நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். க்ரோப் பண்ணிக்கிறேன் எவ்வளோக்கு. அண்ட் லாஸ்ட் எண்டிங்கும் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத க்ரோப் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது ப்ரிவியூ பார்த்துருப்பீங்க. அதை வந்து எப்படி எடிட் பண்ணுறதா ஜஸ்ட் ஜூம் பண்ணுறதா. ஓகேவா? இந்த மீடியா இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபைலை கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து சென்டரில் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, பேன் ஜூமிங் அப்படின்னு. இந்த பேன் ஜூமிங் ஃபஸ்ட்டு இருக்கிறத வந்து நீங்கள் செலக்ட் பண்ணாதீங்க. ரெண்டாவது இருக்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும், எங்கே வந்து வீடியோ எண்டிங் ஆகுதோ. ஸோ என்ன பண்ணுறீங்க, ஜஸ்ட்டு நம்ம ஜூம் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஜூம் பண்ணி இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. ஓகேவா? வச்சுட்டு டிக் பண்ணிடலாம். டிக் பண்ணக்கப்புறம் ஜஸ்ட்டு ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். வாய்ஸை குறைச்சிக்கிறேன். பார்த்தீங்களா, நம்ம ஜூம் பண்ணி போகாமையே இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் நீங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறீங்கன்னா அவங்களுக்கு மட்டும் ஜூம் போகிற மாதிரி இருக்கும். இந்த டிப்ஸை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க. ரெண்டாவது டிப்ஸை பார்க்கலாம். ரெண்டாவது டிப்ஸுக்கு நம்ம வந்து மீடியாவை செலக்ட் பண்ணுறோம். இதில் வந்து இமேஜஸ் இருக்குல்ல, அதை கொடுத்துட்டு இதில் இருக்கிற ஏதாவது ஒரு கலரை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அந்த கலரை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் நான் கொஞ்சம் இழுத்து வச்சுக்கிறேன். இழுத்து வச்சுட்டு என்ன பண்ணுறோன்னா லேயர் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிட்டு இதில் மீடியா அப்படின்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃபைலை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஃபைலை ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு எனக்கு தேவையான அளவு க்ரோப் பண்ணி வச்சுக்கிறேன். ஜஸ்ட் இந்த அளவு க்ரோப் பண்ணி இருக்கட்டும். க்ரோப் பண்ணி இப்படி லைட்டாக அந்த லேயரை கிளிக் பண்ணோம்னால அது வந்துடும். அதை அப்படியே இழுத்து வச்சிடலாம் இந்த அளவுக்கு. ஓகேவா? இழுத்து வச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் இந்த வீடியோ கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த பக்கம், அதாவது லெஃப்ட் சைடில் ஒரு சாவி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல அந்த சாவி வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே இப்படி தள்ளிட்டு வந்தீங்கன்னா இந்த பக்கம் எண்டிங்கில் வந்து வைக்கும்போது மேலே ஒரு ப்ளஸ் பட்டன் இருக்கும். இந்த இடத்துல ஒரு ப்ளஸ் பட்டன் இருக்கும், அதை கொடுத்துருங்க. ஓகேவா? இந்த ப்ளஸ் பட்டன் கொடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் இதை வந்து ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே இந்த பக்கம் வந்துருங்க. இந்த பக்கம் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இதை வந்து நல்லா ரொட்டேட் பண்ணி இப்படி ஃபுல்லாக ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நல்லா எவ்வளோ ஜூம் பண்ண முடியுமோ அவ்வளோ ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நான் வந்து இப்போ ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். சவுண்டை கம்மி பண்ணி வச்சுக்கேன் லைட்டாக. இப்போ வந்து இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே கார்னரில் வந்து ரவுண்ட் அடிக்கிற மாதிரி அப்படியே ரவுண்ட் அடித்து வரும். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ரவுண்ட் அடித்தது. உங்களுக்கு அந்த ரவுண்டு பத்தலை அப்படின்னா ஜஸ்ட்டு அந்த எண்டிங் இருக்குல்ல, லாஸ்ட் எண்டிங்கில் அதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த சாவியை கிளிக் பண்ணுறீங்க. சாவியை கிளிக் பண்ணிட்டு அதை இன்னும் கொஞ்சம் திருப்பி வச்சுக்கோங்க. இப்படி திருப்பி வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் மாசாக இருக்கும். ஓகேவா? நான் நல்லா ஜூம் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். அது அப்படியே ரவுண்ட் அடித்து வர மாதிரி இருக்கா, அப்படியே வந்து எண்டிங் ஆயிரும். நீங்கள் ஃபஸ்ட்டு நான் சொன்ன டிப்ஸே வந்து யூஸ் பண்ணுங்கள். உங்கள் வீடியோவை சூப்பராக சினிமேட்டிக் ஆக்கிரும். அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹீரோவை காட்டும்போது கீழே இருந்து அப்படியே மேலே கண்ணுக்கெல்லாம் கொண்டு வருவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு விஷயம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து சினிமேட்டிக் வீடியோக்கான ஒரு எடிட்டிங் வீடியோ. அதாவது உங்களுக்கு நீங்கள் ஒரு சினிமேட்டிக் வீடியோ எடுக்கிறீங்கன்னா இந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ அதை வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னா ஜஸ்ட்டு அந்த மீடியாவை கிளிக் பண்ணிக்கிறேன். மேலே இருக்க அந்த பேன் அண்ட் ஜூம் இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ண என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட்டு ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கிறேன். கீழே வச்சுக்கிறேன். மேலே இருக்கிறத கிளிக் பண்ணி இது கீழே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த 2 ஈக்குவல் இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிங்கன்னா அதே இடத்துல 2 செலக்ட் ஆயிரும். மறுபடியும் ஒரு தடவை அமைக்கி விட்டு அந்த செலக்டை ரிமூவ் பண்ணிடுங்க. ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா சிம்பிளாக அதை அப்படியே மேலே தூக்கிட்டு வரீங்க, அவ்வளோதான். ஓகே, இப்படி பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டில் இருக்கிறது மேலே இருக்குது, எண்டிங் வந்து கீழே இருக்குது. இதை வந்து இதை வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சவுண்டு மட்டும் குறையவே மாட்டேங்கிறானு. ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அப்படியே மேலே இருந்து கீழே வர போகுதா? ஓகேவா? நீங்கள் புரிஞ்சுருக்கும். இதே ஸ்டெப்பை நம்ம ரிவர்ஸில் பண்ணோம்னா ஜஸ்ட்டு இது மேலே இருக்கிறத அப்படியே இழுத்துட்டு வந்து கீழே வைக்க போகிறோம். அதே இதை மேலே இருக்க மறுபடியும் ஈக்குவல் அமுக்கிறோம். இது அப்படியே மேலே லாஸ்ட்டில் எண்டிங் பொசிஷன் இருக்குது பார்த்தீங்களா, எண்டிங் பொசிஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்படி மேலே கொண்டு வந்தீங்க அப்படின்னா
இப்படி ஜூம் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ ப்ளே பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் அப்படியே கீழேருந்து மேலே வர நம்ம கேமராவில் கிம்பல் போட்டு ஜூம் பண்ணுற மாதிரியே வரும். ஓகேவா? பேன் அண்ட் ஜூம் எஃபெக்ட் தான் இப்போ வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. மீடியா செலக்ட் பண்ணிட்டு இந்த சென்டரில் இருக்குல்ல அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஜஸ்ட் இது வந்து கரெக்டாக ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த பொசிஷன் வந்து ஜூமில் வேணுமோ அதை செலக்ட் பண்ணி ஜூமில் வச்சுக்கோங்க. மேலே இருக்குல்ல ஸ்டார்ட் பொசிஷன் அதில் வந்து எந்த சைட்லேருந்து தொடங்கணுமோ அந்த சைடு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஈக்குவல் எடுத்து விட்டுட்டு எண்டு பொசிஷன் இருக்குது அதை செலக்ட் பண்ணிட்டு எந்த சைடு லெஃப்ட் சைடு தொடங்கி ரைட் சைடு முடிய போகுது. ஸோ ரைட் சைடில் எட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எட்ஜை வந்து பர்ஃபெக்டாக வச்சுக்கோங்க. இந்த பக்கம் உங்களுக்கு மானிட்டர் இருக்குல்ல, அந்த மானிட்டரில் பார்த்து இதோட லெவலை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஜஸ்ட் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த கேமரா வந்து அப்படியே லெஃப்ட்டில் இருந்து ரைட் சைடு மூவ் ஆகிற மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் இந்த சூப்பரான ஒரு எடிட்டிங். லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக ஒரு சிம்பிளான சூப்பரான டிப்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட்டு இந்த லேயர் மீடியா இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மேலே இருக்க 3 புள்ளி இருக்குல்ல செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி டூப்ளிகேட் ஆஸ் லேயர் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த மேலே இருக்க மீடியா இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிவிட்டு டெலீட் கொடுத்துருங்க. டெலீட் கொடுத்துட்டு மேலே இருக்க மீடியா இருக்குல்ல, இந்த மீடியாவை செலக்ட் பண்ணிட்டு இமேஜஸ் அப்படின்னு கொடுத்துட்டு பிளாக் கலரை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஜஸ்ட் இதை ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நமக்கு இஷ்டத்துக்கு எங்கெங்கெல்லாம் ஜூம் போடணுமோ எங்கெங்கெல்லாம் ஜூம் போடக்கூடாதோ அப்படி ஒரு எடிட்டிங் தான் பண்ண போகிறோம். இந்த லேயர் இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிட்டு இந்த கீயை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீயை செலக்ட் பண்ணி என்ன பண்ணிங்கன்னா ஜஸ்ட் இதை வந்து ஜூம் பண்ணக்கூடாது. எண்டிங்கில் வந்து வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளஸ் பட்டனை கொடுத்துக்கோங்க. இப்போ வீடியோ வந்து நார்மலாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் ஜூம் பண்ணி இந்த இடத்துல ஒன்று வச்சுக்கிறேன். வச்சுட்டு கொஞ்சம் தள்ளிட்டு மறுபடியும் ஒரு சாவியை கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இந்த சாவியை கொடுத்துட்டு சாவி இருக்குல்ல, இதில் வந்து இந்த ப்ளஸ் பட்டன் இருக்குல்ல, இந்த ப்ளஸ் பட்டன் கொடுத்துட்டு தள்ளிட்டு இந்த பக்கம் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த பக்கம் வச்சுக்கிறேன். அடுத்து கொஞ்சம் தள்ளிட்டு வந்து இந்த பக்கம் அப்படியே தள்ளி வச்சுட்டு இந்த பக்கம் நம்ம தள்ளி வச்சாலே அது வந்து சேஞ்ச் ஆயிரும். ஓகேவா? இப்போ நான் வேணாலும் பாருங்கள். இப்போ கீழே நம்ம எங்கனுக்குள்ளே தள்ளி வச்சிட்டோமா, தள்ளி வச்சுட்டு இப்படி இழுத்து வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. அங்கே ஒரு புள்ளி வந்துடும். அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம இஷ்டத்துக்கு எஃபெக்ட் போடுறது. ஸோ நான் வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இங்கிட்டு போகுதா, அப்படியே அங்கிட்டு போகுதா, திரும்ப இங்கிட்டு வருதா, திரும்ப அங்கிட்டு போகுதா. ஸோ இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. செம்மையாக எடிட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள்.